விசாரணை முடிஞ்சு தான் வெளியே வந்திருக்கோம். இல்லை, அப்படிலாம் கொடுக்கல. இது வந்து சேலம் ஓமலூரில் வந்து உள்ள வழக்கின் காரணமாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது என்னைக்கு அந்த வழக்கு பேருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் எங்கள் வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இது விசாரணை. இது வந்து குற்றவாளிகளை சமன் இல்லை, விட்னஸ் சமன். அவங்கள எங்களுக்கு தெரியுதா, அவங்கள எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு விசாரணை தான். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஜனநாயக அரசியலில், தேர்தல் அரசியலில் மக்களாட்சி தூதை ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம். எந்த விதமான ஆயுத போராட்டத்தையும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாத்தியப்படுத்துவதற்கோ இல்லை ஆயுத போராட்டத்தை இதுக்கும் நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த அரசியலில் வென்று சட்டத்தின் வழியாக, ஜனநாயகத்தின் வழியாக, ஆட்சியின் மூலமாக மாற்றங்களை கொண்டு வர முடியும். சாதிய மத பேதமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, தீண்டாமையற்ற ஒரு நாட்டை படைக்கணும். ஒரு இயற்கை முறையில் வாழ்க்கையை வாழ்வதற்கான தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் ஒரு ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு நம்பி இந்த அரசியலில் நிற்கிறோம். நாங்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள் போல, ஒரு பயங்கரவாதிகள் போல இந்த சில அரசியல்வாதிகள் வந்து சித்தரிக்க முயல்றாங்க. அந்த இவர்கள் இதுவரைக்கும் இந்த ஒரு வார காலமாக வந்த செய்திக்கும் இன்றைக்கு விசாரித்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விசாரணை வந்து எங்களை வந்து ஒரு சாட்சியாக வைத்து 160 சம்மன் அடிப்படையில் சாட்சியாக வைத்து விசாரித்தாங்க. மிக மரியாதையாக, மிக கண்ணியமாக எண்ணெய் அதிகாரிகள் வந்து எங்களை நடத்தினாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கிறோம். கேட்கப்பட்ட எல்லாமே எங்களுடைய பர்சனல் தகவல்கள் தான், எங்களை பற்றிய தகவல்கள் தான் முழுமையாக கேட்கப்பட்டது. யூடியூப் வீடியோஸை பற்றி கேட்டாங்க. எல்லாருமே வந்து யூடியூப்பில் பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த சம்மன் இருப்பதனால வந்து பொதுவான இது வந்து சமூக வலைதளத்தை அறியப்பட்டவங்க. நாங்கள் யாரும் தலைமறைவு போராளிகளோ தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறவங்களும் கிடையாது. அதனால் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நம்ம சொன்னோம். எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நாங்கள் கொண்டு போகல, அவங்களும் அதை கேட்கல. எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். தேவைப்பட்டால் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி சாட்டை துறைமுருகன் தனிப்பட்ட முறையில் கைப்பற்ற பார்க்குறா சொல்லி நாம் தமிழ் தனிப்பட்ட முறையில் கைப்பற்றுறதுக்கு அது யார் செய்தியை போட்டாங்களோ அவங்க அப்படி விரும்புகிறாங்க போல இருக்கு. நான் வந்து ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலில் ஈர்க்கப்பட்டு ஒரு சாதாரண ஒரு இளைஞர் பாசறை செயலராக இருந்து அப்புறம் பேச்சாளராகி அப்புறம் மாநில இளைஞர் பாசராகி கொள்கை உறுப்பு செயலராகி அண்ணன் சீமானுடைய தளபதிகளை லட்சக்கணக்கான தளபதிகளை நானும் ஒருத்தன். உயிராக நேசித்து இந்த கட்சி நிற்கிறோம். இந்த கட்சி என்பது வந்து எங்களுடைய குடும்பம். இது இந்த கட்சியை சிதைப்பதற்கு யார் நினைத்தாலும் அது வந்து பொங்கி எழக்கூடிய ஒரு சாதாரண தம்பி நான். அப்போ அதெல்லாம் ஒரு வதந்தி. நாளைக்கு கூட தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் விஷ்ணு அவர்களும் சம்மன் கொடுத்துருக்காங்க. இடும்பாவனம் கார்த்தியோட தந்தையார் அவர்கள் இறந்து போனதுனால அது வர தேவையில்லை. இது ஒன்றும் பெரிய ப்ரெஷருக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் என் வீட்டில் நிறைய ஆவணங்கள் எடுத்தால் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எண்ணெய் அதிகாரிகள் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து என் வீட்டிலேருந்து 2 புத்தகங்கள் எடுத்திருக்காங்க. ஒன்று தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி நெடுமாறன் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படிங்கிற புத்தகம். இன்னொன்று வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எழுதி ஆனந்தவுடன் வெளியீடாக வந்து திருப்பி அடிப்படைங்கிற 2 புத்தகம். அவங்க 2 தான் எடுத்திருக்காங்க. இந்த 2மே புத்தக கண்காட்சியில் வாங்கியது. பொது வழியில் இருக்கக்கூடிய புத்தகம், தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் கிடையாது. இந்த 2மே வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் தமிழ்நாட்டில் பலவருடைய வீட்டில் இருக்கிறது. அதேபோல் விடுதலை புலிகள் சம்பந்தமாகவே பல்வேறு நூலகங்கள், பல்வேறு வெளியீடுகள் வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் தடை செய்யப்படாத புத்தகங்கள் தான். அதை வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. இன்னொன்று உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை பற்றிய புத்தகங்கள் கூட பொது வழியில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல கிடையாது. ஸோ அவங்க அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்மந்தம் இருப்பதாக நான் நினைக்கல. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 8 கோடி தொண்டர்களுக்கும் அண்ணன் சீமான் தமிழ்நாடு முழுமைக்கு 8 கோடி தொண்டர்களுக்கும் அண்ணன் சீமானை தலைவராக கொண்டு போய் சேர்ப்பதான் எங்கள் போன்ற பேச்சாளருடைய கொள்கை செயலருடைய வேலையை ஒழிய கட்சியை உடைப்பது வந்து நாங்கள் ஒன்று இது வந்து திமுக இல்லை கட்சியை உடைச்சிட்டு போகிறது, அதிமுக கட்சியை உடைச்சிட்டு போகிறது அது மாதிரி கிடையாது. இது எங்களுடைய குடும்பம். இது எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி உடைப்போம்? இதை வதந்திங்க. அதாவது என்ஐஏ விசாரணைக்கு வந்ததுனால எப்படி வந்து ராமஜியம் கொலை வழக்கில் ஒரு 1200 பேரை விசாரித்தாங்களோ, எப்படி வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை விசாரித்தார்களோ, அதே போல இந்த வழக்கில் எங்களையும் விசாரிக்காங்க. இன்னும் ஒரு 500 பேர் கூட அவங்க விசாரிக்கலாம். எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு சோர்ஸ் தகவல் அவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு சாதாரண ஒரு காமன் என்கொயரி. ஒரு சாலையில் ஒரு விபத்து நடக்குது, அந்த இடத்துல போன எல்லா வாகனங்களையுமே விசாரணைக்கு உட்படுத்துவாங்களா ஐயா? எல்லா ஐயா வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், அவங்களுக்கு தெரியும், எங்கள் அண்ணன் சங்கரன் இருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண வழக்கறிஞரோட விசாரிப்பாங்க. ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், ஒரு கொலை நடந்தால் யார் யாரெல்லாம் போனாங்கன்னு. அதுபோல்
ஒரு சம்பவம் நடந்துக்கிறது. அந்த சம்பவத்தில் நாங்கள் என்னங்க சாட்சியாக விசாரிக்கிறாங்க. சாட்சி தான், சாட்சி விசாரணை. அதை முதல்ல நீங்கள் ஊடகங்கள் வந்து தெளிவாக பதிவு செய்யுங்க. மிக மிக மரியாதையாக நடத்துனாங்க. தமிழ்நாடு காவல்துறையை விட மரியாதையாக நடத்துனாங்க. போதுமா? தவறான தகவல். எங்க அண்ணன் ஏதாவது புலம்புவாரு. எந்த தொடர்பும் இல்லைங்க. இல்ல, அண்ணனுக்கு வந்து சேலத்துல இன்னைக்கு வளர்க்கறதுனால அண்ணன் வரல. அப்புறம் அதிகாரிகளுமே அவருக்கு சம்மன் கொடுக்கல. சம்மன் கொடுத்தா தான் அவர் வரணும், தேவையில்லாம வர வேண்டிய தேவையில்லை அதிகாரிகளும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் இன்னைக்கு சேலத்துக்கு போனனால வரல. அவர் வழக்கறிஞர் தடை செய்யப்பட்ட புத்தகங்களும் இல்லை. நீங்க இந்த ஊடகங்கள்ல வந்ததை போல தடை செய்யப்பட்ட புத்தகங்களோ ஆவணங்களோ துப்பாக்கிகளோ பல கோடி ரூபாய் பணங்களோ அதெல்லாம் இல்லை. பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட எண்ணெய் அதிகாரிகள் வந்து கேட்கல. அது இந்த வழக்குக்கு சம்பந்தமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பேப்பர் நியூஸ் முழுக்க முழுக்க பொய்யானது. அது எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சேவியர் பெலிக்ஸ் அவர்கள் மூலமாகவும் எங்களுடைய அண்ணன் சங்கர் அவர்கள் மூலியமாக நாங்கள் நீதிமன்றத்தில் மாநஷ்ட வழக்கு தமிழ்நாட்டுடைய முதன்மையான செய்தி ஊடகங்களாக காட்டி இருக்கக்கூடிய தினமலர் மீதும் தினகரன் மீதும் நாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். நிச்சயமாக பொது வழியில் தினகரனையும் தினமலரையும் மன்னிப்பு கேட்க வைப்போம்.